நாட்டின் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்தே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தமானதாக அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை 25%-இருந்து 18% குறைக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்து இட்டதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதற்கு விளக்கம் அளித்துள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனளிக்கும் என்றும் நாட்டின் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்றும் கூறியுள்ளார். பல மாத முயற்சிகளுக்கு பிறகு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டு உள்ளது என்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு பெரிதும் உதவும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் நடந்து கொண்ட விதம் அவமானகரமானது என கூறியுள்ள பியூஷ் கோயல், நாட்டு மக்களை ராகுல் காந்தி தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் மோசமான நிலையில் இருந்ததே என்றும் உண்மையான தகவல்கள் மீது ராகுல் காந்திக்கு எப்போதும் நம்பிக்கை கிடையாது என்றும் விமர்சித்துள்ளார்.